பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த மிக பிரத்யேகமான காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில், உங்கள் சௌமியாவுடன் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஒரு அற்புதமான மார்கழி மாதத்துல அதற்கு உகந்த ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் நம்ம அற்புத ஆசானோட. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நெஞ்சம் நிறைந்த ஒரு நிகழ்வு தான் சொல்லணும் சவிதா. இது அதாவது மார்கழி மாசம் வந்து ரொம்ப உகந்த நாள் இல்லையா? மாதங்களில் நான் மார்கழின்னு நான் மார்கழின்னு சொன்னது முதல்ல சுவாமி வந்து அந்த மாதிரி அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு பொழுது அது எவ்வளவு உகந்த மாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரியவா வந்து மாமாவுக்கு ஒரு உத்தரவா உடம்பு சிரமத்தை பார்க்காம எவ்வளவு முடியுமோ புண்ணியஸ்தலங்களுக்கு போய் எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அது ரொம்ப சீரியஸா அடுத்து மாமா பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு ஆல்ரெடி இந்த க்ஷேத்திரத்துக்கு போகணுங்கிற ஒரு உத்தரவு. அதை ஒட்டி வந்து அங்கிருந்து ஒரு பெரிய பட்டர் வரார். மாமாவை அவசியம் அந்த திருத்தலத்துக்கு வர வேண்டும்னு அழைக்கிறார். நீங்க அவசியமா மார்கழி மாசத்திலேயே வந்துருங்கோ அப்படிங்கிறார். சொன்ன உடனே வந்து நம்ம யூஸ்வலா மாமாவோட ட்ரிப்னா வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே நம்ம பிளான் பண்றோம். ஏன்னா அவருக்கான லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த ட்ரிப்க்கு அந்த டைம்லாம் இல்லவே இல்லை. வி ஹேட் லெஸ் தேன் அ வீக் டைம். ஒரு வீக்லயே போற மாதிரி பிளான் இருந்தது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு குதூகலம் நம்மளுக்கும் வந்து வரியா அப்படின்னா வந்து தேன் சாப்பிட கசக்குமா அப்படிங்கிற மாதிரி கூடவே சுவாமி மாமாவுடன் போய் இந்த தலத்துல இருந்து நம்ம சுவாமியை மார்கழி மாசம் தரிசிக்கணும்னா அதுக்கும் ஒரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் அதுக்கு உடனே சரின்னு சொல்லி அதுக்கான பிளான் ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லி திருப்பாவை 30 நம்ம பாடும் அந்த திருத்தலம் தான் நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் அப்படிங்கிற ஸ்ரீவல்லிபுத்தூர் திருத்தலத்திற்கு மார்கழி மாசம் 7ஆம் நாள், மார்கழி 7ஆம் நாள் அன்னைக்கு அங்க போகக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெரிவா பண்ணினா. So it was definitely a first of its kind experience, Savita. Personally speaking for me வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க இருந்த கோயில்ல 4 மணிக்கு காலையில எழுந்துருவோம் சவிதா. எழுந்து 4:45 5 மணிக்கு அங்க பக்கத்துல வந்து சுந்தரேஸ்வரர் சுவாமி கோயில் வேலூர்ல. அந்த கோயிலுக்கு போய் நம்ம 5 மணிக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் பாடி பஜன் எல்லாம் பாடி சாயந்தரம் 4 மணிக்கு திருப்பி இது பஜன் இருக்கும், வீதி பஜன் இருக்கும். அதெல்லாம் பாடிட்டு யார் 30 நாள் தொடர்ந்து வராளோ அவளுக்கு வந்து தைத்திங்கள் முதல் நாள் வந்து பரிசு தருவோம். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ஆர்வமா இருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 27-30 வருஷம் அந்த மாதிரி நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணினதுனால அந்த ஆண்டாளுடைய அந்த பாட்டை பாடணும், அந்த அவர் பிறந்த ஊருக்கு போறோம் அப்படின்னும் பொழுது இட் டெஃபினெட்லி டேக்ஸ் யூ டு ஹையர் ஸ்பிரிட்ஸ். அதனால வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா எப்படி இருக்கோம் எப்ப போறோம். அதுவும் ஆண்டாள் நடந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு நீங்கெல்லாம் தூங்குறீங்களா, ஏன் எழுந்துக்கிறீங்கோ, நீ செவிடா, உனக்கு என்ன ஆச்சுன்னு அப்படி இப்படி கூப்பிட்டு அந்த வீதிகளிலே நாம போய் நடக்க போறோங்கிறதே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதுவும் மார்கழி மாசத்துல. ஸோ நம்ம வந்து 21st அன்னைக்கு மார்னிங் இங்க இருந்து ஃபிளைட் இருந்து போனோம் ஸ்மிதா. ஸோ ஃப்ரம் மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 மணி நேரம் டிராவல். ஸோ அழகா அங்க போயிட்டு யூஸ்வலா மாமா வந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிப்பா. ஏன்னா வந்து எண்ட் டு எண்ட் அவரோட ட்ரிப் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஹவர்ஸ் ஆயிடும். ஃபிளைட் கூட முன்னாடியே கிளம்பி ஃபிளைட் டிராவல், அங்க போற டிராவல் எல்லாம் சேர்ந்து. ஆனா இந்த முறை என்னவோ தெரியல, ஃபிளைட்ல இருந்து இறங்கி மதுரையிலேயே அவர் சொல்லிட்டார் நம்ம நேரா போய் ஆண்டாள தரிசனம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. ஸோ விச் இட் செல்ஃப் வாஸ் பெரியவா வேற பிளான் வச்சிருக்கா. அவர் 100 தரிசனம் கொடுக்குறா, நம்மளுக்கு 2 தரிசனம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரூம் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே, கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 மினிட்ஸ் வாக் தான் கோயில்ல இருந்து. அந்த மாதிரி ஒரு ரூம் கிடைச்சது. அண்ட் ஆசை என்னன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்லயே தங்கணும். ஏன்னா 2 ஆப்ஷன் இருந்தது, மதுரையில் தங்கலாமா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல தங்கலாமான்னு. ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூர்லயே தங்கினோம். ஏன்னா வந்து வில்லிபுத்தூர்ல தங்கினாதான் அந்த காத்தையும் அந்த வண்ணியும் நம்ம சுவாசம் செய்ய முடியும். ஸோ அதனால ஒண்ணு.
ரெண்டாவது அடுத்த நாள் திருப்பாவை தரிசனம் பார்க்கணும்னா காலையிலேயே போனோம், 4 மணிக்கெல்லாம் போயிடணும், அப்பதான் பார்க்க முடியும் அப்படிங்கறதுனாலயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே போய் சேர்ந்துட்டோம். அன்னைக்கு ஈவினிங் 21ஆம் தேதி சாயந்தரம் மாமா வந்து ரூமுக்கு போய் நம்ம பேக் எல்லாம் வச்சுட்டு ஆண்டாள் தரிசனத்துக்கு போனா. நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னே வந்து பட்டர் கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்னது வந்து என்ன வாங்கிட்டு வரலாம், மாமா வஸ்திரம் வாங்கிக்கலாம், புஷ்பம் வாங்கிக்கலாம், ஆமா பிரசாதம் பண்ணிக்கலாம். சோ மாமா சொன்னா எல்லா அதான் நம்ம சரணாலயத்துல ஒரு விஷயம் என்னன்னா, டிவோட்டிஸ் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாவும் சவிதா அந்த திரவியத்தை சரியான முறையிலே சரியான நேரத்திலே சரியான இடத்திலே அதை வந்து நம்ம வந்து அந்த கைங்கரியங்களை உபயோகப்படுத்தணும்னு மாமா ரொம்ப குறிப்பா இருப்பா. அப்படிதான் வந்து இந்த மார்கழி நன்னாள்ல எத்தனையோ டிவோட்டிஸ் கொடுத்த ஒரு ரூபாவிலையும் இந்த கைங்கரியம் நடத்தணும்னு மாமா சொல்லி, ஆண்டாளுக்கு 9 கஜம், உற்சவருக்கு அதே மாதிரி ஆண்டாள் வந்து மூலவருக்கும் ஒரு 9 கஜம், அப்புறமா சுவாமி 2 பேருக்கு 9 கஞ்சு புடவை, ரங்கமன்னாருக்கு இவருக்கு வடபத்திர சாய் 4 வேஷ்டி வாங்கிட்டோம். வஸ்திரங்கள்லாம் நன்னா வசதியா வாங்கிட்டோம். சுவாமிக்கு சாத்திரத்துக்கு மாமா சொன்னா நன்னா வசதியா நன்னா வாங்குங்க அப்படின்னு டீச்சரும் நானும் தான் போய் வாங்கினோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா, புஷ்பம்னா எல்லா இடத்துலயும் மாலை கட்டுறா பாத்திருக்கோம் சவிதா. ஆனா இது வேற, இது வேற ஆண்டாளுக்கு கட்டுற. ஏன் வந்து ஆண்டாள் அந்த மாலையை போட்டு பார்த்தா அப்படின்னா, நீங்க போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாலையை போய் பார்க்கணும். அப்பதான் வந்து அதனுடைய அழகினம். அதுக்கு வந்து ஒரு கலர் ஆகட்டும், அது கட்டுற அழகாகட்டும், அந்த கோர்க்கப்பட்ட மலர்கள் ஆகட்டும், என்னென்ன மலர்கள் சேர்க்கிறாங்க. அதுவும் நம்ம இந்த சரமாலை நமக்கு வந்து கொடுத்திருந்தா பாருங்க, அங்க மூலவருக்கும் இங்கேயும் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு சரமும் இவ்வளவு குண்டா இருந்தது, இவ்வளோ அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த மாதிரி சரமா இருந்தது. அவ்வளோ ஹெவியா வந்து விஜய் மாமிக்கு சௌமியாக்கெல்லாம் கையை தொட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ இப்போ சோ ஹெவி இல்ல, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகான மாலைகள் சவிதா, ரொம்ப அழகான மாலைகள். அது இவ்வளவு அது ஒருவேளை அந்த இடத்துல அந்த கஷேத்திரத்துக்கு அது ஒரு கண்டிப்பா என்ன சொல்றது, அந்த இடத்துல ஒரு அழகான்னு தெரியல. பட் வந்து மாலைன்னா ஆண்டாள் போட்ட மாலைதான் அழகு, வடபத்திர சாய்க்கு சாத்திர மாலைதான் அழகுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அங்க கிடைச்சது. அவ்வளோ அழகான மாலை. இன்ஃபேக்ட் அந்த மாலையை பார்க்கும் பொழுது நம்ம வந்து இங்க நியூ இயர் அன்னைக்கு இன்னைக்கு காலையில சவிதா கரெக்டா அதே மாதிரி மாலை அமைஞ்சது. ஆண்டாளுக்கு அங்க என்ன போட்டாலோ அதே மாதிரி ஒரு பக்த வந்து இங்க வந்து ஒரு டிவோட்டி கொடுத்தா காமாட்சி அம்மனுக்கு மாலை. அவ்வளவு அழகா இருந்தது. இந்த மாதிரி அழகழகான மாலை மாமா சொன்னிருந்தா இந்த மாதிரி உற்சவருக்கும் சரி, உற்சவ மூர்த்திகளுக்கும் சரி, ஆமா சுவாமிக்கும் சரி, அந்த வடபத்திர சாய்க்கும் சரி, எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து நம்ம வந்து பூ சேவை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புஷ்பங்கள் கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம், பிரசாதம். புஷ்ப கைங்கரியம்னா புஷ்பம்னா அவ்வளவு புஷ்பம். சோ அத்தனை புஷ்ப கைங்கரியமும் அன்னைக்கு தினத்துல 22ஆம் தேதி, அதாவது மார்கழி திங்கள் 7ஆம் நாள் ஆனா அந்த புஷ்ப கைங்கரியம் ஃபுல்லா சரணாலயம் சார்பில் நீங்க எல்லாரும் பாக்குற டிவோட்டிஸ் கேட்கிற டிவோட்டிஸோட அத்தனை கைங்கரியங்களும் சேர்ந்துதான் அங்க போயிருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பிரசாத கைங்கரியம் பண்ணோம் அன்னைக்கு. ஏன்னா அங்க கோஷ்டி வந்து பாடுறா, திருப்பாவை எல்லாம் சொல்றா இல்லையா. சோ அவளுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு பிரசாதம் கொடுக்கணும். காலையில வரவாளுக்கு பக்தாளுக்கு எல்லாம் பிரசாதம் பண்ணணும். அந்த பிரசாத சேவையும் நம்மளே எடுத்துக்கலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அது 3மே மாமா வந்து ரொம்ப பிரியமா எடுத்துட்டு செய்யணும் அப்படின்ட்டு அவரே இருந்ததுனால அவர் பார்த்து அதை செய்ய முடிஞ்சது, மாமாவாலையும் அதை செய்ய முடிஞ்சது. சோ அற்புதமான ஒரு தரிசனம் சவிதா சாயந்தரம். சோ சாயந்தரம் போகும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து அடுத்த நாள் காலையில பட்டர் என்ன சொன்னார்னா, நீங்க முதல் நாளே வஸ்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டேன்னா காலையில சுவாமி திருமேனி மேல அப்படியே அந்த வஸ்திரத்தை கட்டிடலாம். அதுக்கப்புறம் வர வஸ்திரங்கள் மேல சாத்துவோம். ஆனா திருமேனி மேல அன்னைக்கு ஃபுல்லா இருக்கக்கூடிய வஸ்திரமா வந்து இந்த வஸ்திரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அழகா இருந்தது. மூலவருக்கு வந்து பச்சை கலர்ல ஆண்டாளுடைய அந்த கிளி கலர்ல பட்டு புடவை, உற்சவமூர்த்திக்கு வந்து அரக்கு கலர்ல சிகப்பு நல்ல அரக்குல ஒரு அழகான ஜரிகை போட்டு அவளுக்கு தாயாருக்கு வந்து புடவை சாத்தியிருந்தா. அப்புறம் மீதி எல்லாம் 9 நல்லா கரை போட்டு அழகா இருந்தது சுவாமிக்கு. அதை கொடுத்துட்டு அவர் போட்டு அவர் கட்டியிருந்த அழகு சுவாமிக்கு. அதை பண்றா பாருங்க, அந்த அலங்காரம் பண்ற அழகு சவிதா. அந்த நகையும் ஆகட்டும், அந்த புஷ்பங்கள் ஆகட்டும், அந்த சுவாமியோட வஸ்திரமாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகா போட்டிருந்தா சாத்தியிருந்தா சுவாமிக்கு. அதை வந்து முதல் நாள் சாயந்தரமே கொண்டு போய் மாமாவோட தரிசனம் பண்ணும்போதே கொடுத்துட்டோம். மாமாவோட சாயந்தரம் தரிசனம் பண்ணும்போது அவ்வளோ பிரமாதமா தர்ஷனம் பண்ணி வச்சா. பக்கத்திலே இருந்து சுவாமிய சேவிக்க கூட இது இருந்தது. அங்க என்னன்னா மூலவர் வந்து ஆண்டாள்,
முன்னாடி உற்சவமூர்த்திலயும் ஆண்டாள் இருக்கா, பக்கத்துல ரங்கமன்னா, பக்கத்துல கருடாழ்வார். கருடன். ஆமா, இந்த ஒரு ஸ்தலத்துல மட்டும் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னார் அந்த பட்டர். அது என்னன்னா, ஆண்டாள திருமணத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ரங்கமன்னார் வரும்போது கருடாழ்வார் ரொம்ப வேகமா கூட்டின்னு வந்தாராம். சோ பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஸ்ரீரங்கத்துல உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னதுக்கு, நான் எப்பவும் உங்களுக்கு எதிர்த்தாப்புல உங்களுக்கு இது பண்ணிட்டு இருப்பேன், சேவை பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு இப்ப உங்க பக்கத்துல நிக்கிற பாக்கியம் வேணும்னு சொன்னாருன்னு அத்தனை சந்தோஷத்துல அவர் அந்த வரத்தை கொடுத்து. சோ ஆண்டாள் தாயார், ரங்கமன்னார், பக்கத்துல கருடாழ்வார், அந்த மாதிரி ஒரு தரிசனம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது, திவ்ய தரிசனம். அந்த ஊர்ல இறங்கின உடனே அந்த காத்து, அந்த மண் வாசனை, அந்த மாமா சொல்லிட்டே இருந்தா அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா, வைப்ரேஷன் சொல்லிட்ட வேற லெவல். ஆக்சுவலா சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் நான் இந்த ஒவ்வொரு கோயில்களுக்கு போகும்போது, பல இடங்களுக்கு மாமாவோட டிராவல் பண்ணும்போது, ஐ எம் சோ ப்ரௌட் டு பி அன் இந்தியன்ங்கிற மாதிரி இருக்கு. பாரத பூமி பழம்பெரும் பூமி அப்படிங்கிறது பாரத பூமி ஒரு புண்ணிய பூமி. நம்ம அவ்வளோ ஒரு ஏதோ ஒரு எத்தனை யுகங்களா இருக்கு அந்த கோவில் எல்லாம். அதுல அத்தனை தடங்களையும் மீறி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கோவில்களை இன்னைக்கு வரை கொண்டாடிட்டு இருக்காங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய சாதனையா இருக்கு இல்லையா? அவ்வளவு நன்னா பார்த்துட்டு, அவ்வளவு நன்னா அதை அப்படி கொண்டாடுறா ஆண்டாள் தாயார அப்படி கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஊர்ல எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவளுக்கு ஒரு பெருமையும் இருக்கு சவிதா. அவளுக்கு அந்த ஆண்டாள் பிறந்த ஊர்ல இருக்கும். நான் எல்லாமே கொஞ்சம் தலையை அப்படி தூக்கினா, ஆண்டாள் மேதான் எல்லாரும் அப்படி இருக்கா. ஆண்டாள் தலையை சாச்சிட்டு இருக்கா, அவள் கொஞ்சம் தலையை தூக்கின்னு தான் இருக்கா. எப்படிப்பட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுடைய அந்த துளி கர்வம். நான் ஸ்ரீவல்லிபுத்தூர் அதுவும் அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தேன்னா எல்லாரும் அவ்வளவு அழகா அந்த 9 கஜம் கட்டிக்கிறவாளும் சரி, சாதாரண புடவை 6 கஜம் கட்டிக்கிறவாளும் சரி, எல்லாருமே எந்த மதத்தினவாளா இருந்தாலும் ஜாதியினா இருந்தாலும் பரவாயில்ல, அவ அவ்வளவு அழகா அந்த சுவாமி மேல அத்தனை பிரியத்தோட அவ நிக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்க. அவளெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு. தினம் அந்த சுவாமி எங்க போனாலும் இங்கேயே இருந்துடலாமான்னு தோணும். அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரையும் மனசே வரல அப்படியே. அதுவும் மார்கழி மாசம் அதுவும் வந்திருக்கோமே, இத்தனையானும் வந்தோன்னு சந்தோஷம், ஆனா இன்னும் இருக்க மாட்டோமாங்கிற ஏக்கம் சேர்ந்து இருந்தது. 21ஆம் தேதி ரொம்ப நல்லா தரிசனம் ஆச்சு. 22ஆம் தேதி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க திருப்பாவை சேவிக்கணும்னா காலையில 4 மணிக்கு. சோ அப்ப காலங்காத்தால வந்துட்டேன்னாதான் சேவிக்க முடியும். நாங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடி ஆகி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம்னா சந்தோஷம். எப்படி ஆண்டாள் பிறந்த ஊர்ல அந்த திருப்பாவை சொல்லணும்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அது சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். இப்படி வந்திருந்தா இல்லையா? புருஷாலும் ஸ்திரீகளும் எப்படி அவ்வளவு ட்ரெடிஷனலா ஊர்க்கார அத்தனை பேரும் அவ்வளவு பேரும் காலையில அது அந்த ஆண்டாள் சன்னதியில உட்காந்து அந்த திருப்பாவை சாதிச்சது ஆமா, காலையில வந்த உடனே அவ அழகா நம்ம வஸ்திரத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம உபயம் பண்ணிட்டு இருந்ததுனால நம்மள முன்னாடி கூப்பிட்டு நம்மள வஸ்திரம் எல்லாம் பார்க்க சொல்லி, அங்க சுவாமிக்கு சாத்தின அந்த அழகெல்லாம் பார்க்க சொல்லி, பொறுமையா அவசரப்படுத்தாம அந்த பட்டர் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கோங்க, நன்னா அம்பாளை உள்வாங்கிக்கோங்க, நன்னா மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழகா பார்த்து அந்த மாலைகள்லாம் எடுத்து கொடுக்க, அதை அவ சுவாமிக்கு உற்சவமூர்த்திக்கும் அந்த மூலவருக்கும் சாத்தின அழகே அழகுதான். அத்தனை அழகா இருந்தது. ஏன்னா நம்மளால போட்டோ எடுக்க முடியல. பிறகு அவா நம்மளுக்கு பிக்சர் அனுப்பிச்சிருந்தா, ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா, அதை ஷேர் பண்றோம். அன்னைக்கு சேவை சாதித்த அந்த புஷ்ப அலங்காரத்தை நீங்க எல்லாமும் பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிருக்கு. மாமா அன்னைக்கு கொடுத்த அபிஷேகம் அர்ச்சனைக்கு எல்லாமே லோகக்ஷேமம் எல்லாருக்காகவும் தான் பிரார்த்தனை பண்ணி கொடுத்துருக்காங்க. அத்தனை அழகா எல்லாம் முடிஞ்ச உடனே லைன்ல எல்லாரும் நின்று அந்த தீர்த்தம், பால், சடாரி அதெல்லாம் சேவை சாதிச்சிட்டு அப்புறமா அந்த திருப்பாவை சொன்னான். அந்த கோஷ்டி எல்லாம் அழகா எல்லாரும் சேர்ந்து அந்த திருப்பாவை சொன்னது அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆண்டாள் சொன்ன அந்த திருப்பாவைய ஸ்ரீவல்லிபுத்தூர்லயே உட்கார்ந்து சொல்லும் போது ரொம்பவே அழகா இருந்தது. அது ஐ திங்க் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா போயிட்டு வரலாம். ஏன்னா டூ மச் க்ரௌடும் கிடையாது, க்ரௌட் இல்லாமையும் கிடையாது, பட் மேனேஜ் பண்ணலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அவசியம் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நாள் செலக்ட், மார்கழி ஒண்ணுன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும், கொஞ்சம் நடுவுல போய் எல்லாருமே பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ அழகா இருக்கு. சோ அது முடிச்ச உடனே எங்களுக்கு பிரசாதம் எல்லாம் நிறைய கொடுத்து, பொங்கல் பிரசாதம் அன்னைக்கு அதெல்லாம் வாங்கிட்டு மாமா கிட்ட கொடுத்து மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். மாமா காலையில சேவைக்கு வரல அப்படின்ட்டா. ஏன்னா எல்லாரும் என்ன கவனிக்கிற மாதிரி ஆயிடும், எனக்கு முன்னாடி கொடுத்து என்ன பாத்துக்க வேண்டியதாயிடும், ஏன்னா அவரால் முடியாத இல்லையோ. அதனால
என்ன கவனிக்கிற மாதிரி ஆயிடும், நீங்கள்லாம் சுவாமி சேவை பார்க்க முடியாது, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அது மாமாவில மட்டும்தான் சவிதா சொல்ல முடியும். ஏன்னா யாரா இருந்தாலும் காலையில சேவை இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவு விசேஷம், இன்னொரு தடவை பார்த்துடணும். வந்துடலாம் அப்படின்னு நினைக்கத்தான் தோணும் நமக்கு. மாமா சொன்னா 4 வீல் சேர் போட்டோம்னா அந்த இடத்துல 4 பேர் நிக்கலாம், பரவாயில்ல 4 பேர் நிக்கிறதுக்கு இடம் இருக்கும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. அவருக்கு என்ன பெரியவா அங்க இருந்த இடத்துல அனுகிரகம் கொடுக்குறா. நம்ம பிரசாதம் எல்லாம் கொண்டு போய் மாமா கொடுத்தோம்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, இட் வாஸ் சோ நைஸ் டு ஃபினிஷ் தட் ஒன். அது முடிச்சுட்டு வந்து அந்த நந்தவனம், ஆண்டாள் நந்தவனம், கோதா அவள் கிடைத்த நந்தவனம், பிறந்த நந்தவனம், அங்க நின்று இருக்கிற மாதிரி ஒரு ஆண்டாளோட திருவுருவமும் இருக்கு. அந்த ஒரு இது பண்ணி விக்கிரகம், துளசி செடி பக்கத்துல, துளசி செடி, அது மேல துளசி, அண்ட் அந்த கண்டு எடுத்த இடத்துல அந்த பிருந்தாவனம், அது ஒரு மாதிரி புல் அரிக்கிறது அங்க போனா. அந்த நந்தவனம் அது நல்லா பெருசா இருக்கு, அழகா இருக்கு. ஆண்டாள் அங்க உட்காந்துட்டு, இப்ப ஆண்டாள் இங்கதான் இருந்தா, ஆண்டாள் இங்கதான் பிறந்திருக்கா, இங்கதான் இருந்திருக்கா, அந்த இடத்துலதான் ஓடி விளையாடி இருக்கா அப்படின்போது ரொம்ப அழகா அதெல்லாம் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஆமா, தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் இட். ரொம்ப நம்மளா இன்னைக்கும் போய் ரசிக்க முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு அழகா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம வந்து வடபத்திர சாயி பார்க்கணும். என்ன ஒரு சுவாமி வந்து பிரம்மாண்டமான ஒரு தரிசனம். ஆமா, சுவாமி சயன கோலத்துல இருக்கார். ஆமா, சயன கோலத்துல இருக்கும் பொழுது நம்ம சைஸ்க்கு, நல்ல பெரிய சைஸ்க்கு வந்து ஆண்டாள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா மாதிரி அந்த இடத்துல அமைப்பு. அந்த வடபத்திர சாயியை போய் ஆண்டாளுக்கு வந்து ஏன் மாலை போட்டுண்டா அப்படின்னா அந்த மாலையோட அழகே அழகு, அதுதான் வந்து அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவளுக்கு அந்த கிருஷ்ணன் மேல அவ்வளவு பிரேம ஏற்பட்டது அப்படின்னா, நீங்க வடபத்திர சாயியை போய் பார்த்தோம்னா எதுவுமே பிடிக்காதவா, மனசு எங்கேயுமே லைக்காதவா கூட கண்டிப்பா they will get connected with him. அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகு சுவாமி. ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துல நிக்க வச்சு சேவை சாதிச்சாலா, அதனால அவரை வந்து சுவாமி பாதத்துல இருந்து, திருப்பாதத்துல இருந்து நம்மளால அவருடைய இதுவரையும் பார்க்க முடிஞ்சுதா, எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப அழகு, அழகுன்னா அழகு, அப்படி அழகு சுவாமி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளவு அழகா இருக்காரு. ஆண்டாளுக்கு ஏன் அந்த கண்ணன் மேல அவ்வளவு விருப்பம், அந்த வடபத்திர சாயி மேல அவ்வளவு விருப்பம்னா அதை போய் பார்க்கணும் அந்த குழந்தைக்கு. பிகாஸ் அந்த குழந்தை வந்து நெவர் தாட் அது வந்து ஒரு ஸ்டாச்சு சிலை அப்படிலாம் இல்ல, அங்க அவர் அப்படியே பார்த்தாரு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பார்த்தாருன்னா கதைகள் பிறந்ததுல இருந்து கேட்டு 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 அது வந்து ஆண்டாள் தாயாராலதான் அந்த பக்தி பண்ண முடியும். கண்டிப்பா சவிதா, கண்டிப்பா மஸ்ட் கோ. வடபத்திர சாயி போய் பார்க்கணும், பார்த்து மனசுல வாங்கிட்டேன்னா அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகு, கொள்ள அழகு சுவாமி. அவ்வளோ நல்லது, ஒரு சாந்தமான முகம், அவ்வளோ அழகு சுவாமி. அதுல பக்கத்துல ஆண்டாள் உட்கார்ந்து இருக்க கோலமும் அவ்வளவே அழகா இருந்தது. அங்கே பார்த்துட்டு பெரியாழ்வார் சன்னதியும் பார்த்துட்டு, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்லையா, சோ அவரையும் பார்த்து, அப்புறம் அங்க இருக்கவாளுக்கு எல்லாம் ஒண்ணு சொன்னா இல்ல சவிதா, அதாவது அந்த இந்த வடபத்திர சாயி வந்து ஒன் ஆஃப் த இது இல்லையா, திவ்ய தேசம், திவ்ய தேசம், ஒன் ஆஃப் த திவ்ய தேசம் அப்படின்னு நாங்க கேட்டப்புறம் அவ சொன்னா, ஆமாம்மா இது திவ்ய தேசம் தான், ஒரு திவ்ய தேசம். ஆனா அவரால வந்து பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை விட ஆண்டாளும் பெரியாழ்வார்னாலதான் அவருக்கே திவ்ய தேசம்னு பேர் வந்தது. அவருக்கு வேற 2 பேர் தான் அவருக்கு பெருமை தேடி தந்தா அப்படின்னு சொல்லி, அந்த ஆண்டாள் பிறந்த ஊர்க்காராளுக்கு அந்த ஒரு ஆண்டாள் மேல எவ்வளவு ஒரு ஆசை பாருங்களேன். பெருமாளை கூட எடுத்து வச்சுட்டு பெரியாழ்வாரும் ஆண்டாளும் பாடினதுனாலதான் இவர் திவ்ய தேசமானார், அதனால இவதான் அவளுக்கு பெருமை தேடி கொடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிறா. சொல்றப்ப அவ முகத்துல இருக்கிற அந்த பெருமை, அந்த சந்தோஷம் இல்ல. ஆமா, அவ்வளவு அழகா அது தெரிஞ்சது. அவ்வளவு நல்லா பார்த்து சுவாமிய நமஸ்காரம் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா இருந்தது. அந்த வடபத்திர சாயி கோயிலுக்கு போறது மட்டும் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்கு, மேல ஏறி போற மாதிரி இருக்கு. மாமாவால் அந்த இடத்துல வர முடியாது, நம்ம மாமா ஏறிக்கல. அது ஒரு ஆனா ஸ்டெப்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா ஏறிக்கலாம், நம்ம சாதாரண மற்ற பேர்லாம் ஏறிக்கலாம். சோ அந்த மாதிரி ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பெரியாழ்வாரையும் பார்த்துட்டு என்ன ஒரு ஆனந்தமா, சந்தோஷமா சந்தோஷம், அவ்வளவு அழகா வந்தோம். அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கவா சொன்னா, அங்க பக்கத்துல கிருஷ்ணன் கோயில் இருக்கு, போகணும் அப்படின்னு சொல்லி போகணும். அதாவது எவ்ரி உற்சவத்தப்போ, பிரம்மோத்சவம் பண்றா, நம்ம பிரம்மோத்சவத்தப்போ ஆண்டாள் வந்து ஒரு நாள் சயனத்துக்கு வந்து அந்த கோயிலுக்கு போவா அப்படின்னு சொல்லி சொன்னா. அதே மாதிரி வந்து ஆண்டாளுடைய மாலை வந்து எப்படி எவ்ரிடே வந்து சுவாமிக்கு போகும் அப்படிங்கறதையும் சொன்னா. அது எப்படி எடுத்து போய் சாத்துறா, சுவாமி சாத்திக்கிறது, அதுவும் பார்த்தோம். அப்புறம் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கோயிலுக்கு போனோம். அங்க பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் கோயில், யூ வாண்ட் டு
talk about the Krishna கோயில் Savita? அது வந்து ஆண்டாள் ரொம்ப ஆசையா போற கோவில் அப்படின்னு சொன்னா. ஆண்டாள் கிருஷ்ணரை பார்க்க அங்க போவா, கிருஷ்ணர் ஆண்டாளை பார்க்க இங்க வருவா இங்க வருவா. அப்படின்னு சொன்னா. அண்ட் அங்க அந்தவாளோட அந்த ஒரு சயனத்துக்கு வந்து ஒரு கட்டில், அதுல வந்து கிருஷ்ணரும் ஆண்டாளும் மட்டும் இருக்கிற மாதிரி கரெக்டா அது வந்து இது பண்ணியிருக்கா, அளவெல்லாம் பார்த்து அந்த மாதிரி பண்ணினது அப்படின்னு சொல்லி அந்த கட்டில் அதோடைய அந்த இது கூட அந்த சரித்திரம் கூட ரொம்ப நன்னா இருந்தது. அப்புறம் அங்க வந்து ஒரு யானை, அந்த யானைக்கு வந்து ஷவர் ஃபெசிலிட்டிஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாமும் வச்சிருக்கா, சமையல் அதுக்கு தனியா ஆறுது அது. ஸோ அந்த யானை வந்து அந்த கிருஷ்ணர் சன்னதியிலேயே இருக்கு. அங்க இப்ப கும்பாபிஷேகத்துக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அந்த கிருஷ்ணருடைய கோவில்ல வந்து பின்னாடி நரசிம்மர் சன்னதி இருக்கு அப்படின்னு சொன்னா. அது அதை போய் சேவிச்சுக்கோங்க அப்படின்னா. ஹியூஜ் டெம்பிள், நல்லா இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் எல்லாம் பண்ணணும், இருந்தாலும் அங்க நரசிம்மர் இருக்காரு அப்படின்னதும் நம்ம உடனே போய் நரசிம்மர் தரிசனம் பண்ண போனோம். அந்த நரசிம்மர் வந்து அழகுனா அழகு. அவ அப்புறம் அங்க அந்த தரிசனம் பண்ணி கொடுத்த அந்த இவா வந்து பட்டர்கள் வந்து நம்ம கிட்ட அந்த வைத்தியநாத சுவாமி பத்தி சொன்னாலே, அதாவது நரசிம்மர் ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது வந்து அவர் சொன்னார் வந்து, நீங்க வந்து வடபத்திர சாயெல்லாம் சேவிச்சிட்டோம், ஆண்டாள் சேவிச்சிட்டோம். இங்க இந்த ஊர்ல வந்தவாளுக்கு முக்கியமா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னா வந்து வைத்தியநாத சுவாமியும் இருக்கார். அந்த வைத்தியநாத சுவாமி வந்து நேரா இந்த நரசிம்மரை உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு. யூஸ்வலா வந்து பெருமாள் கோயில்ல வந்து சிவனை பத்தி அந்த சிவன் கோயில் போயிட்டு போங்கன்னு சொல்றவா வந்து ரொம்ப ரொம்ப அரிது அந்த மாதிரி சொல்றது. ஏன்னா அவளுக்கு நாராயணன் தான் எல்லாமே, அதனால வந்து அவ சொல்றதுங்கிறது ரொம்ப அரிது. ஆனா அவளே சொல்றா வந்து அவசியம் நீங்க இங்க வந்தேன்னா வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வைத்தியநாத சுவாமியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. சோ நரசிம்மருக்கு கற்பூர ஆர்த்தி எல்லாம் காமிச்சு அங்கிருந்து பிரசாதம் வாங்கிட்டு கிருஷ்ணருடைய அந்த துளசி மாலை, ஆண்டாள் கிட்ட வந்த மாலையெல்லாம் கொடுத்தா மாமாக்கு. அதெல்லாம் வந்து எடுத்துன்னு வரதுக்கே ரொம்ப ஒரு எந்த மாலையுமே விடல, எல்லா மாலையும் நம்ம வந்து போட்டு குரியர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். எல்லா மாலையுமே அங்கிருந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு பஸ்ல போட்டு அடுத்த நாளைக்கு இங்க வராம எடுத்துன்னு வந்துட்டோம். ஏன்னா எந்த மாலையும் விட்டு வரதுக்கே மனசு வரல, ஏன்னா எல்லாம் சுவாமி மேல சாத்தின மாலையா, அதனால எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, சுவாமியை சேவிச்சுட்டு கிருஷ்ணர் கோயில் சேவிச்சுட்டு பின்னாடி நரசிம்மரை சேவிச்சுட்டு நேரா வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு போனோம். மாமாட்ட கேட்டோம், மாமா சொன்னா வைத்தியநாத சுவாமி பார்த்துட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாமா கிட்ட வரவாளுக்கு பல பேருக்கு பல விதமான உடல் உபாதைகள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்குவா. அதனால மாமா சொன்னா எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்கோ அங்க போயிட்டு. சரி அங்க போனோம். அங்க போனப்போ அத்தனை அழகு சுவாமி சுயம்பு, அந்த சுயம்பு லிங்கம் வைத்தியநாத சுவாமிக்கு ஒரு புஷ்ப அலங்காரம் பண்ணியிருந்தா பாருங்க, அம்பாளுக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும். அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. சுவாமிக்கு அலங்காரமும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த விபூதி தான் தராங்க நம்மளுக்கு இட்டுக்கிறதுக்காக வந்து அவ விபூதி தரா. அப்புறம் இந்த இது சௌமியா அன்னதானம் அது சொல்லுங்க, எல்லாரும் வந்து சாப்பிடுவாரு அன்னதானம். ஆமா ஆமா, அந்த இடத்துல வைத்தியநாத சுவாமி கோயில் பத்தி சொல்லும் பொழுது அந்த பட்டர், இந்த கிருஷ்ணன் கோயில் பட்டர் என்ன சொன்னார்னா, வருஷத்துல ஒரு முறை அங்க வந்து அன்னதானம் நடக்குமா வைத்தியநாத சுவாமி கோயில்ல. எல்லாரும் சாப்பிடுவானாம். சாப்பிட்டுட்டு அந்த இலை மேல எல்லாரும் அங்க பிரதர்ஷனம், முடியாதவா இந்த மாதிரி பிரார்த்தனை இருக்கவாள் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவானாம். அதாவது அத்தனை பேர் சாப்பிட்டவாள்ல ஒருத்தர் வந்து வைத்தியநாத சுவாமி கண்டிப்பா வந்து சாப்பிடுவா, அவர் சாப்பிட்ட எல்லாம் அங்க இருக்கும், அது நம்ம மேல படணும் அப்படின்ட்டுன்னா அவ எல்லாம் அது மேல அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாளாம் உடம்பு சரியாறதுக்கு அப்படின்னு சொன்னா. அதை இன்றளவும் அதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா. அவ்வளவு கூட்டம் வந்து உடல் உபாதை இருக்கிறவா அங்க போய் ஆத்மார்த்தமா வேண்டிண்டு அங்க போய் பிரசாதம் பண்ணி அங்க தரிசனம் பண்ணிட்டா கண்டிப்பா சரியாருது அப்படிங்கிறது. ஆமா, அது அவளுடைய நம்பிக்கைங்கிறது வந்து அவ வந்து எத்தனையோ யுகம் யுகமா அது நடந்துட்டு இருக்கு இல்லையா. நம்பிக்கை அப்பதானே வரும், நடந்தாதான் நம்பிக்கை வரும் நமக்கு. ஆமா ஆமா, அங்க அர்ச்சனை பண்ணிட்டு அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து பிரசாதம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவ்வளவு நல்லதுன்னு சொன்னான். எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா விபூதி எல்லாம் கொண்டு கொடுத்தோன்னா மாமா இட்டுண்டா எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணிட்டு மாமா கிட்ட யாரெல்லாம் அந்த உடல் கஷ்டங்கள் சொல்லியிருக்காளோ அவ எல்லாருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கணும்னு மாமாவும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டான். அதாவது அந்த குருவுடன் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சவிதா, நம்மளுக்கு அந்த கிடைக்கின்ற தரிசனமும் சரி, கிடைக்கின்ற அருளும் சரி, நம்ம மனசுக்குள்ள ஏற்படுகின்ற மாற்றங்களும் சரி, மாமா சொல்ற மாதிரி அந்த ஆத்மாவையோட பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த நிகழ்வுகள், அந்த ஒரு சில மொமெண்ட்ஸ் வேர் யூ கனெக்டட், அது எல்லாமே வந்து நம்மளால அந்த கனெக்ட் நம்மளால உணர முடியாது.
குருவோட போய் தரிசனம் பண்றச்ச கண்டிப்பா அதை உணர கண்டிப்பா அதை முடியும். உணர முடியாது. சோ அத்தனை அழகா அந்த தரிசனமாச்சு. அதே மாதிரி மாமாவுக்கு சாப்பிடணும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்படின் பொழுது இந்த பட்டராத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நன்னா சமையல்லாம் கொடுத்திருந்தா. அவ்வளவு பிரமாதமா எந்த ஒரு சிரமமுமே இல்லாம பெரியவா இந்த தர்ஷனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. அந்த ஷார்ட் டேர்ம் அவ்வளவு அழகா நம்மளுக்கு அங்கேருந்து பிக்கப் காரு, மாமாக்கு வீல் சேர், எவ்ரி திங் வாஸ் ஆர்கனைஸ் ஃப்ரம் மதுரை. ஸோ எல்லாமே மதுரையில இருந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகா எடுத்துன்னு போய் நம்மளால பண்ண முடிஞ்சது. வண்டர்ஃபுல் ட்ரிப் இட் வாஸ். அண்ட் இன்னதர் ஹைலைட் ஸ்வீதா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா, எங்க பார்த்தாலும் பால்கோவா. கிருஷ்ணருக்கு இவா ஸ்வீட் கொடுத்தே வச்சுட்டா போல இருக்குன்னு நினைச்சேன் நான். ஸ்வீட் கிருஷ்ணருக்கு ஸ்வீட் கொடுத்து, கிருஷ்ணாக்கு ஸ்வீட். ஆமா கிருஷ்ணர் எங்கேயும் அந்த கோவிலை சுத்தி இருக்கிற அத்தனை கடையுமே இதுதான் பால்கோவா. அதாவது நம்ம நிறைய இடத்துல பாத்திருப்போம்ல, ஒரு ரோடு எல்லாம் பாத்திர கடை இருக்கும், ஒரு ரோடெல்லாம் எல்லாம் துணி கடை இருக்கும், ஒரு ரோடெல்லாம் நகை கடை இருக்கும். எங்க ஊரெல்லாம் பால்கோவா கடை தான் இருக்கு. ஊரு ஃபுல்லா பால்கோவா கடை. எங்க திரும்பினாலும் என்னடா ஒரு கடை இருந்தா பரவாயில்ல, 2 கடை 20 கடை, எங்க திரும்பினாலும் பால்கோவா கடையா இருக்கே, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பால்கோவா வாங்கிட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது பால்கோவா, தித்திப்பா இருந்தது. பேக் பண்ணிட்டு வந்தோம். இங்கேயும் சென்னாலத்துக்கு எல்லாரும் ரொம்பவே ரொம்பவே நன்னா இருந்தது. இனிப்பான ட்ரிப். ஆஸ் ஸ்வீட் அஸ் பால்கோவா. கோதை நாயகியோட அழகும். நமக்கு அந்த பட்டர் சுவாமி என்னென்னலாம் போட்டோஸ் அனுப்பியிருக்காளோ அதை டிவோட்டிஸ். ஆமா, அதுல நமக்கு அதாவது நம்ம அந்த இடத்துல எங்கேயுமே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஆனா நம்மளால என்ன எடுக்க முடிஞ்சதோ அந்த ஸ்னாப்ஸ் நம்ம ஷேர் பண்றோம். சௌமியா, இன்னொரு விஷயம், நம்ம இந்த சரணாலயம் சேனல்ல சுமித்ரா ரமணி மேடம் ஆழ்வார்களின் பக்தியும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற இதுல மாமாவோட ஆசீர்வாதத்துல ஒவ்வொரு ஆழ்வார் பத்தி அந்த திவ்ய தேசத்துக்கு போய் பண்ணிட்டு வரா. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அங்க அந்த இவருடைய பரம்பரையில இருந்தே 125வது தலைமுறை இருக்கிறவாளோடைய அந்த இன்டர்வியூ கூட அதுல போட்டிருக்கா. நம்மள முடிஞ்சா சேவிச்சுட்டு வர சொன்னா நம்மளால போக முடியல. சோ நம்ம சேனல்ல பாக்குற டிவோட்டிஸ் அதையும் கண்டிப்பா பாக்கணும். கண்டிப்பா பாக்கலாம். சுமித்ரா ரமணி அந்த நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த ஆழ்வார் இப்போ ஆண்டாள் பத்தி என்ன பண்ண போறேமான்னு மாமா கேட்டதும் புக் பண்ணிட்டு இந்த வயசுல அவ தனியா போய் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் அங்க எல்லா இடத்துலயும் போய் விசாரணை பண்ணிட்டு ரொம்ப நன்னா கம்பைல் பண்ணி ரொம்ப அழகா பண்ணிருக்கா. 3 பாகமா அது ஆண்டாள்து அற்புதமா பண்ணிருக்கா. அவசியம் பாக்கணும். இதையும் அந்த டிவோட்டிஸ் பார்த்தா உங்க அந்த கனெக்ட் புரியும். ஐ ஹேவ் டு தேங்க்ஸ் டு சுமித்ரா ரமணி மேம். ஏன்னா அது ஒன்ஸ் அது நம்ம போறோம்னு மேமோட அந்த எபிசோட்ஸ் பார்த்தேன் நான். அவ்வளவு ஏன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன், மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அங்க போகும்பொழுது. அந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுட்டு போகும்பொழுது நம்மளால ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒவ்வொரு ஆழ்வார் இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி, அப்புறம் நிறைய இதுல இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாம் இது பண்ணி நிறைய விஷயங்களை சேவிச்சு அந்த இடத்துக்கு போய் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு எபிசோடும் போஸ்ட் பண்றா. சோ அது நம்ம சேனல்ல அந்த வீடியோஸ் இருக்கு, எல்லாரும் அவசியம் பாருங்க. கண்டிப்பா ஆண்டாளோடது பாருங்க, கேளுங்க. Then we also develop bhakti like Andal, the love like Mama சொல்லுவா. An innocent love for the God is important. Expect எதுவுமே பண்ணாம that innocence is what is needed. அதோட நம்ம கண்டிப்பா தொடர்ந்து மாமாவுடன் இணைந்து மகாபிரிவா பாதையில் நடந்துட்டே இருப்போம். அந்த ஆண்டாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிடலாமா சைதா? கண்டிப்பா கண்டிப்பா. திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினார் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாகும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அவசியம் உங்களால முடிஞ்சதுன்னா, மார்கழின்னு வச்சுக்க வேண்டாம், மார்கழி இல்லாத டைம்ல கூட என்னால போக முடியும் அப்படின்னா போயிட்டு வாங்குவோம். இட் டசன்ட் காஸ்ட் மச் இஃப் யூ கோ ஆன் ட்ரெயின். ட்ரெயின்ல போயிட்டு வந்தோம்னா ரொம்ப சௌகரியமா ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே போய் இறங்கிக்கலாம். ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அங்கேயே இறங்கி சுவாமி சேவிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமோ இல்லை அடுத்த நாள் காலையில புறப்பட்டு வர மாதிரி பிளான் பண்ணி போகணும். அவசியம் போகணும், அவசியம் போகணும். எல்லாருமே வடபத்திர சாயை தரிசனம் பண்ணிட்டு ஆண்டாளை தரிசனம் பண்ணி பாருங்க, அவ்வளவு அனுபவிப்பீங்க கண்டிப்பா. சோ மாமா உங்க எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணா, எல்லாருக்காகவும் பிரிவாளை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் மாமா தெரிவிச்சுக்கிறார். நமஸ்காரம் சீதா.
அற்புதாசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.